வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎலோட நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனாக நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். எஸ்கியூஎல்னா என்னென்னா அது வந்து ஒரு பேக் எண்ட் ப்ராசஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பேக் எண்டில் வந்து எஸ்கியூஎலுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ எஸ்கியூஎல்னா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எஸ்கியூஎல் வந்து அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டேட்டாக்காண்டி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது வந்து எஸ்கியூஎல் அது அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் நீங்கள் வந்து என்னன்னு கேட்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்னா என்னன்னா ஃபார் ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்டில் வந்து ஒரு டெக்னிக் சொல்கிறதா வந்து எஸ்கியூஎல் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் டேட்டா மாற்ற வந்த கான்செப்ட் தான் வந்து எஸ்கியூஎல் அப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து கொரினா என்னன்னா நம்ம எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கமாண்ட்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். அதில் சொல்கிறதா வந்து கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா பேஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். லாங்குவேஜ்னா வந்து அது வந்து ஒரு கம்யூனிகேட்டட் அப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க. இதான் வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போ எஸ்கியூஎல் நம்மளுக்கு வந்து என்னென்னா எஸ்கியூஎல் வந்து என்ன சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா எஸ்கியூஎல் சர்வருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து நார்மலாக வந்து எஸ்கியூஎல் அப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க. இது வந்து எந்த வருஷம் இது பண்ணாங்கன்னா 1970 அப்படின்னு எஸ்கியூஎலுக்கு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா வாட் இஸ் டேட்டா, அதோட டேட்டா பேஸ்னால் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். டேட்டானா என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து டேட்டா பேஸ்னால் என்னென்னா எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா டேட்டா பேஸ்னால் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்னன்னா ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோமே. இப்போ அமேசான் அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ அமேசானில் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஷர்ட்டு நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ அதில் போய் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணோம்னா நிறைய ஷர்ட் வரும். அந்த ஒரு பர்டிகுலர் ஷர்ட்டை மட்டும் இப்போ இந்த கலரில் பிங்க் கலரில் ஒரு ஷர்ட்டு வேணும்னா அதில் போய் நம்ம வந்து கிளிக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டேட்டா பேஸ்லேருந்து தானே நம்மளுக்கு வந்து டேட்டாவில் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வருது. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், என்ன சைஸு, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதான் வந்து டேட்டா பேஸ் அப்படிங்கிற. டேட்டா பேஸ்னால் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா டைப் ஆஃப் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ டைப் ஆஃப் டேட்டா பேஸ்னால் அதில் வந்து ரெண்டு இது இருக்குது. என்னென்னா ஆர்டிபிஎம்எஸ் ஒன்று இருக்குது, டிபிஎம்எஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆர்டிபிஎம்எஸ்னால் என்னென்னா நான் ரிலேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎம்எஸ்னால் ரிலேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அந்த ரெண்டுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஆர்டிபிஎம்எஸ்க்கும் டிபிஎம்எஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ஆர்டிபிஎம்எஸ்னால் ஒரு டேட்டா வந்து எதை ஸ்டோர் பண்ணோம், ஃபைலாக தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். அதான் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டிபிஎம்எஸ் மீன்ஸ் ஒரு டேட்டா வந்து டேபிளாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து எதை சப்போர்ட் பண்ணுமா, டிபிஎம்எஸ் வந்து சிங்கிள் யூசர் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆர்டிபிஎம்எஸ்ங்கிறது வந்து என்னென்னா மல்டி யூசர் அட் ஏ டைமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, இதான் வந்து டிபிஎம்எஸ்ஸுக்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ டிபிஎம்எஸ் வந்து என்னன்னா அது வந்து ஒன்று இப்போ டேட்டா பேஸுக்கும் யூசருக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதான் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டேட்டா பேஸ் அண்டு எண்ட் யூசர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் வந்து நடுவில் இன்டர்ஃபேஸ் நடக்கும். டிபிஎம்எஸில் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து அது ஒரு சாஃப்ட்வேராக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ரிலேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு நிறைய கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேராக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். என்னன்னா ஆர்டிபிஎம்எஸ்க்கு வந்து CRUD அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவோம். C மீன்ஸ் கிரியேட், R மீன்ஸ் ரீட்னு சொல்லுவோம், U மீன்ஸ்
அப்டேட், டி மீன்ஸ் டெலீட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். ஒரு இது எதுலனா டிபிஎம்எஸ்ல அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம். டிபிஎம்எஸ் வந்து ஒரு வந்து ஓப்பன் சோர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா டேபிள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவோம். இப்போ டேபிள்னா என்னென்னா ஷார்ட்டாக வந்து ஒரு ரோஸ் அண்டு காலம்ஸ் தான் எங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ டேபிளுக்கு வந்து அனதர் நேம் வந்து என்னென்னா ரிலேஷனல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. காலம் வந்து அனதர் நேமுக்கு வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரோஸ்க்கு வந்து டியூப்பிள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவோம். இதுதான் இப்போ வந்து டேபிள்னா வந்து ஒரு ரோஸ் அண்டு காலம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவோம். ரோஸ் மீன்ஸ் டியூப்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். காலம் மீன்ஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வந்து டேட்டா டைப் இருக்குது. இப்போ டேட்டா இப்போ வந்து நேம்க்குலாம் வந்து நம்ம வந்து வேர்கேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம்னா டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறப்பே நிறைய ஃபீல்டு வந்து கொடுப்போம். என்ன ஃபீல்டுனா ஐடி ஃபீல்டு கொடுப்போம், நேமு, பிளேஸு, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டு நம்மளுக்கு தேவையான ஃபீல்டை வந்து டேபிளை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்து இன்சர்ட் ரெக்கார்ட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ ஐடிக்கு வந்து நம்ம வந்து இன்ட்டு தான் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ அது வந்து நிறைய டேட்டா டைப் இருக்குது. என்னென்னா வேர் கேர் இருக்குது, கேர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிக் இன்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப் இருக்குது. ஐடிக்கு இன்ட்டு தான் நம்ம வந்து கொடுப்போம். நேம்க்கு வந்து வேர் கேர் தான் கொடுப்போம். வேர் கேர் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மேக்ஸிமம் லென்த்து கொடுப்போம். அதாவது நம்மளுக்கு தேவையான சைஸ் இப்போ 20 கொடுக்கலாம், இல்லை 100 கொடுக்கலாம், இல்லை 50 கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய டேட்டா டைப் இருக்குது. இப்போ கேருக்கும் வேர் கேருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து வேர் கேர் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். கேர் வந்து என்னென்னா ஒரு வந்து ஃபிக்ஸ்டு லென்த்தாக இருக்கும். வேர் கேருங்கிறது வந்து என்னென்னா வேரியபிள் லென்த்து. இதான் வந்து கேருக்கும் வேர் கேருக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து நேமுக்கு, பிளேஸுக்கு, அப்புறம் வந்து இதுக்கெலாம் நிறைய இதுக்கு வந்து நம்ம வந்து வேர் கேர் தான் நம்ம வந்து எஸ்கியூஎல்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து டேட்டா டைப் அப்படிங்கிறது. டேபிள்ஸ்னால் வந்து ரோஸ் அண்ட் காலம்னா நம்ம வந்து சொல்லுவோம். டேபிளுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன சொல்லணும்னா ரிலேஷனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதான் வந்து டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா இதில் வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கமாண்ட்ஸ்னால் டிடிஎல் கமாண்ட்ஸ் இருக்குது, டிஎம்எல் கமாண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிக்யூஎல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ டிடிஎல்னா என்னென்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி வந்து ஸ்பெசிஃபிக் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் ஆகுது. அதான் வந்து டிடிஎல் கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டிடிஎல் கமாண்ட்ஸ்னால் என்னென்னா ஒன்லி வந்து டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை சொன்னிச்சு தான் அதான் வந்து டிடிஎல் கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஒன்லி த டேபிளுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. இதான் வந்து டிடிஎல் கமாண்ட்ஸ். இது டிடிஎல் கமாண்ட்ஸ்னால் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இதில் வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் சொன்னோமா ஒரு டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இதான் வந்து டிடிஎல் கமாண்ட்ஸோட நம்மளுக்கு வந்து சொல்லுவோம். கிரியேட், ஆல்டர், ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னென்னா டிஎம்எல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎம்எல் கமாண்ட்ஸ் மீன்ஸ் டேட்டா மெனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் வேணுமா ஒரு டேபிள்கிட்ட வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு ஃபீல்டை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒரு ரோவை வந்து எப்படி டேபிளை வந்து டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டிஎம்எல் கமாண்ட்ஸ் சொல்லுவோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், ரெக்கார்ட்ஸு சொல்லலாம், இல்லை வந்து காலம், இல்லை ரோஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன இது மூணுமே வந்து டிஎம்எல் கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து இதில் வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்னென்னா டிக்யூஎல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிக்யூஎல் கமாண்ட்ஸ் மீன்ஸ் டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன கமாண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், செலக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் இப்போ வந்து எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது மொத்தம் வந்து 7 கமாண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், தென் வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட். இந்த 7 கமாண்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனாக நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமாண்ட்ஸில் வந்து நான் எல்லாமே வந்து எஸ்கியூஎல் சாஃப்ட்வேரில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து எஸ்கியூஎலோட இன்ட்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச்.